ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெல்லி டு சென்னை கிச்சன்ஸ். இன்றைக்கி நேற்று மிஞ்சி போன பருப்பு, அதை வச்சு இன்றைக்கி எப்படி சப்பாத்தி சுடுறதுன்னு பார்ப்போம். வெங்காயம், பச்சை மிளகா, கஸ்தூரி மேத்தி. இது நேற்று மிச்சமான பருப்பு. இந்த பருப்பு வச்சிருந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோம், சம்டைம் கெட்டு போச்சுன்னா தூக்கி போட்டுருவோம் இல்லையா. நம்ம என்ன பண்ணுவோம், அதை சாதம் வடித்து அது கூட சாப்பிடும்போது கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஆனால் இதை வச்சு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா, இப்போது கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த கஸ்தூரி மேத்தி போட்டு ஓமம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் வர வைக்காது. ஸோ ஓமம் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், போட்டுக்கணும்னு நினச்சா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஓமம் போட்டால். கொத்தமல்லி போட்டுக்கலாம். மிச்சமான அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பருப்பு ஊற்றிக்கலாம். இது தூள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம பிசைய ஆரம்பிக்கலாம். இதில் இருக்க இந்த பருப்புலேயே பிசைய முடிஞ்சு பிசைஞ்சிடலாம். தேவைப்பட்ட தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி தேவைப்படும், தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப பாருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப சாஃப்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்தி ஊட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த இதுக்கு இப்படி தான் பிசையணும். இது இன்னும் கொஞ்சம் 10 நிமிஷம் விட்டோம்னா ஆல்ரெடி இது கொஞ்சம் தண்ணியில் அப்சர்வ் பண்ணி இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அதே மாதிரி இதுக்கு சைட் டிஷ் தேவையில்லை. டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு புதினா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த புதினா சட்னி எப்படி அரைக்கிறதும் உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ரொம்ப சிம்பிள், ஓகேவா. இந்த மாதிரி இவ்வளோ பேர் எவ்வளவோ டிஷ்ஷஸ் செய்கிறாங்க. ஸோ சிம்பிள் டிஷ்ஷஸ் நான் வீட்டில் செய்கிறது தான். எதுவும் வீட்டில் இருக்கிற பொருளும் வச்சு தான், வேறு எக்ஸ்ட்ராவாக எந்த பொருளும் கிடையாது. ஸோ இது பேச்சுலர்ஸு இந்த மாதிரி பருப்புலாம் மிச்சமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி சப்பாத்தி போட்டுட்டு லஞ்சுக்கு கொண்டு போகலாம், வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், டின்னர் சாப்பிட்லாம். டின்னருக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் 10 நிமிஷத்துக்கு. இதில் எந்த எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சோன்னா அப்படியே தண்ணி அப்சர்வ் பண்ணி இது சாஃப்ட் ஆகிடும், ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம புதினா சட்னி எப்படி அரைச்சிடணும். நம்ம புதினா சட்னி தேவையானது பார்ப்போம். புதினா 2 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற சீரகம், இது கூட பிளாக் சால்ட் இருந்தால் போட்டுக்கோங்க. பிளாக் சால்ட் போட்டால் என்ன நல்லாயிருக்கும். ஆனால் பிளாக் சால்ட் இப்போ என்கிட்ட இல்லை, அதனால் நான் போட்டுக்கிறேன். உப்பும் பிளாக் சால்ட்டும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும். லெமன் நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி, இந்த எவ்வளோ புளிப்பு இருக்கோ, எவ்வளோ நமக்கு புளிப்பு தேவையோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஆனால் புளிப்பாக தான் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு வேர்க்கடலை. சட்னி இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தயிர் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தயிர் போடுங்க, ரொம்ப புளிப்பான தயிர் போட வேண்டாம். மூடி போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து வந்துடுறேன். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. எப்படி வரும் நம்ம அந்த சட்னி அரைச்சோன்னா. இது அந்த சப்பாத்திக்கு இப்போ மாவு பிசைஞ்சேன் இல்லையா, ஸோ அது கூட சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு பாருங்கள், அவ்வளோதான். லைட்டாக இப்படி பிசைஞ்சு விட்டாலே போதும், சாஃப்ட் ஆகிடும். நல்லா தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. வாங்க சப்பாத்தி போடலாம். நான் எப்பவுமே சப்பாத்தி போடுறதுக்கு இந்த கல் தான் யூஸ் பண்ணுவேன். இது எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க டெல்லியிலேருந்து. ஸோ நார்மலாக தோசைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கல் நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அடுத்து தோசையே வராது. ஸோ அதனால் இது சப்பாத்திக்குன்னு வாங்கி கொடுத்தாங்க. நல்லா வெயிட்டாக இருக்கும். இவ்வளோ பெரிய உருண்டை எடுத்துக்கணும் மாவு. இது கரெக்டாக இருக்கும். வாங்க சப்பாத்தி உருட்ட ஆரம்பிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்கள் மாவு பேசினீங்கன்னா ஒரு சப்பாத்தி ஒட்டாமல் ஒட்டுறதுக்கு வரும். ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம், ஒட்ட முடியாது. நீங்கள் இப்படி ரவுண்டாகவும் போட்டுக்கலாம்.
உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னா கொஞ்சம் எண்ணெயை உள்ள தடவி ஸ்கொயர் ஷேப்லேயும் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ நம்ம முக்கோணமாக கூட ஊட்டிக்கலாம். நமக்கு எந்த ஷேப் சாப்பிட போகிறோம் அவ்வளோதான். எந்த ஷேப்பாக இல்லை நம்ம அழகாக இருக்கணுங்கிறதுக்காக தான் உருட்டுறோம், அவ்வளோதான். கல் காஞ்சிச்சு, சப்பாத்தி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கணும். 2வது பக்கம் தான் நம்ம அடுப்பை ஃபுல் ஃப்ளேம் நம்ம வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதில் அடுத்து எண்ணெய் தடவிக்கலாம். நெய்யும் போட்டுக்கலாம். இந்த பக்கம் வெந்துச்சு, போட்டுக்கலாம். இதில் ப்ரெஸ் பண்ணி வேக வைங்க. ரொம்ப சிம்பிள் ரெசிபி. டக்குன்னு மாவு பசிச்சோமா, ஒரு சட்னி அரைச்சோமா, இல்லையா சட்னி அரைக்க முடியலையா, ஒரு சாஸ் இருந்தால் சாஸை வச்சுட்டு அழகாக சாப்பிடணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த சப்பாத்தி போட்டேன். வேக வச்சுக்கோங்க. சப்பாத்தி ரெடி ஃப்ரெண்ட்ஸ், வித் புதினா சட்னி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.